taking everyone's love remembrances on this day of Sadhguru Baba. When Baba அனைவருடைய அன்பையும் நினைவையும் எடுத்துக்கொண்டு இன்று நான் சத்குரு பாபாவிடம் சென்றேன். subtle regions, நான் சூட்சும உலகத்தை சென்றடையும் பொழுது Baba, through his drishti, பாபா அவருடைய திருஷ்டியின் மூலம் welcomed all of us. நம் அனைவரையும் பாபா வரவேற்றார். Baba was giving drishti to பாபா ஒவ்வொருவருக்கும் திருஷ்டி gathering and கொடுத்தார். also to each one of us. முழு ஒன்று கூடலுக்கும் ஒவ்வொருவருக்கும் few பாபா moments, திருஷ்டி கொடுத்தார். When Baba சில நொடிகளுக்கு shared பிறகு drishti with me, பாபா என்னோட திருஷ்டியை பகிர்ந்து கொண்ட போது Baba was really making each one of us very much beyond an avyakta. பாபா நம் ஒவ்வொருவரையும் அப்பாற்பட்ட ஸ்திதியில் அவ்வியக்தமாக ஆக்கினார். I brought Bhog, நான் சொன்னேன், பாபா நான் Peace போக் Village, கொண்டு Navina. வந்திருக்கேன் பீஸ் வில்லேஜ்ல இருந்து. the whole family here. இந்த முழு குடும்பமும் இங்கே இருக்கு. Baba, with lot of love, accepted Bhog. பாபா மிக மிக அன்போடு போகை ஏற்றுக்கொண்டார். And Baba, so I said, Baba, what are you looking at us today? பாபா இன்னைக்கு எப்படி நம்மளை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது Everyone's light. பாபா சொன்னார், ஒவ்வொருத்தருடைய ஒளியை பாபா பாக்குறேன்னு சொன்னார். Your purity எந்த increases, அளவிற்கு your light உங்களுடைய increases. தூய்மை அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஒளி How அதிகரிக்கும். much sparkling எவ்வளவு பிரகாசமாக everyone is. எல்லாரும் எவ்வளவு மின்னிக் கொண்டிருக்கிறீங்க. அதன் கூடவே As much you are sparkling, எந்த அளவிற்கு நீங்கள் பிரகாசமாக that much இருக்கின்றீர்களோ also அந்த அளவிற்கு very, very cheerful, very, மிக மிக very happy. புன்சிரிப்போடு மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். Through drishti, பாபா திருஷ்டியின் மூலம் just seeing everyone's light, ஒவ்வொருவருடைய ஒளியையும் பாபா happy பார்த்தார். faces. ஒவ்வொருவருடைய மகிழ்ச்சியான முகத்தையும் பார்த்தார். Then after few moments, I said, Baba, சில நொடிகளுக்கு பிறகு all the பாபா children are very busy. எல்லா குழந்தைகளும் ரொம்ப மும்முரமாக So what இருக்கிறாங்க. you do? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? Taking care of நாங்கெல்லாம் பிஸியா இருக்கிறப்போ மும்முரமாக இருக்கும்போது யஜ்யத்தை பார்த்துக்கிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம். what you do. பாபா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். Baba said, whatever I do is incognito. பாபா சொன்னார், நான் எதை செய்தாலும் அது மறைமுகமாக இருக்கு. ஆனா நான் 3 விஷயத்தை செய்யறேன்னு சொன்னார். I fulfill ஒன்று the needs of everyone. அனைவரினுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கின்றேன். I'm looking at Baba. Baba says every child, ஒவ்வொரு there are குழந்தையும் certain necessities, there are certain needs. சில தேவை இருக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும். அதை பாபா நிறைவேற்றுகின்றார். Then Baba said, இரண்டாவதாக that everyone has specialties. எல்லார்கிட்டையும் விசேஷ தன்மைகள் And இருக்கு. Baba gives some kind of direction or rays பாபா that ஒரு everyone's விதமான specialties வழிகாட்டல்களையும் அல்லது ஒளியையும் அந்த விசேஷ தன்மைகளை அதிகமாக பயன்படுத்துவதற்கு பாபா வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். as children remember me, குழந்தைகள் என்னை நினைவு செய்யும் பொழுது obstacles which come on the நானும் கூட அவர்கள் வழியில் வரும் தடைகளை நீக்குகின்றேன். first the necessities, முதல்ல தேவைகளை பாபா பூர்த்தி செய்கின்றார். wherever because of any reason எங்கெல்லாம் எந்த காரணத்திற்காகவும் குழந்தைகள் மனசோர்வடைகிறாங்க, சிலப்ப களைப்படைகிறாங்க,
keep giving பாபா that power, keep giving அவர்களுக்கு that அந்த power. சக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார், அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். So Baba is looking at me. ம். How many years Baba had எத்தனை been with வருடமாக Baba? பாபா God is வந்து asking, பாபாவோட இருக்கிறோம் இல்லையா? is it பாபா வந்து 60 plus கேட்கிறார், years? எத்தனை வருஷமா இருக்கீங்க? So is it your 60 own ஆண்டுகள் effort? பிளஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ பாபா கேட்கிறார், அது I வந்து don't even உங்களுடைய really சொந்த remember that. முயற்சியா அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு கூட So ஞாபகம் இல்லை Baba, முயற்சி அப்படின்ட்டு தீதி whatever சொல்றாங்க. is needed at என்ன whatever தேவையாக time, இருக்கும் and அவ்வப்போது again என்ன second, நேரத்திற்கு ஏற்ப whatever பாபா நமக்கு little உதவி செய்றார். specialties we have, எந்த அளவு நம்ம கிட்ட அது that விசேஷ you தன்மைகள் இருக்கோ use in a way that it அதை multiplies. வந்து அது பெருகும் வகையில் அதை நாம் And பயன்படுத்துவதற்கும் பாபா நமக்கு constantly உதவி make செய்கின்றார். our journey தொடர்ந்தும் நம்முடைய பயணத்தை obstacle-free. தடைகளிலிருந்து விடுபட்டதாகவும் பாபா So ஆக்கி always கொண்டிருக்கிறார். I acknowledge, I said, yes, Baba. ஆமாம் பாபா. Will you say all yes to Baba? நீங்க எல்லாரும் கூட You feel பாபாக்கு that? எஸ் சொல்வீங்களா? So நீங்களும் அதை yes, Baba உணர்றீங்களா? says, whatever I am doing is பாபா very சொல்ற incognito. நான் என்ன செய்றேனோ அது ரொம்ப ரொம்ப And then Baba மறைமுகமானதுன்னு said, பாபா now சொல்றார். you all have இப்போ to follow Baba. நீங்க எல்லாரும் பாபாவை You பின்பற்ற have to வேண்டும். become Bab Saman. நீங்கள் பாப் சமான் ஆக So what வேண்டும். I do, சோ நான் என்ன you பண்றேனோ also have to do. அதை நீங்களும் கூட செய்யணும் Some அப்படின்னு சொன்னார். souls, they சில want to feel ஆத்மாக்கள் being loved and respected. அவங்க வந்து நிறைய அன்பும் மரியாதையும் Some வேணும் souls, அப்படின்னு they say, நினைப்பாங்க. சில why I ஆத்மாக்கள் cannot play part like this? ஏன் Why என்னால you இந்த மாதிரி cannot? ஒரு பாகத்தை வந்து செய்ய முடியல, என்னால ஏன் இப்படி ஆக And முடியல some அப்படின்ட்டு souls, இருக்கும். they halt, சில they get ஆத்மாக்கள் stuck when there are அங்கங்க obstacles. மாட்டிப்பாங்க, தடைகள் ஏற்படும் போது அங்க சிக்கிக் கொள்வார்கள். But Baba does ஆனா that, பாபா and என்ன all the சொல்றார் children, அப்படின்னா எல்லா குழந்தைகளும் everyone has to do what எல்லாருமே Baba is doing. You have to be பாபா like என்ன Baba, செய்யறாரோ and you have அதை to do செய்யணும். what Baba பாபாவை is doing. போலவே இருக்கணும், பாபா செய்வதை After போலவே little while, செய்யணும். then Baba அப்புறம் கொஞ்சம் was just kind of நேரத்திற்கு quiet, பிறகு and still பாபா keep giving கொயட்டா dishti. ரொம்ப ஸ்திரமாக திருஷ்டி கொடுத்தவாறே And Baba இருந்தார். said that most, பாபா சொன்னாங்க, whatever my task is, என்னுடைய காரியம் எதுவாக இருக்கிறதோ I do it through நான் அதை giving the rays, அதை அந்த ஒளியை the rays கொடுப்பதன் of மூலம் love, நான் rays of செய்கின்றேன். light, அன்பின் கதிர்கள், rays of ஒளியின் power. கதிர்கள், சக்தியின் கதிர்கள். And I could just feel that Baba threw his drishti from there, பாபாவை உங்களுடைய திருஷ்டியில sustaining என்னால us. ஃபீல் பண்ண முடிஞ்சது. நம்மை பாபா பராமரிப்பு Baba is செய்கின்றார். sustaining us. பாபா நம்மை Baba is பராமரிக்கின்றார். sustaining Yagya. பாபா யஜ்யத்தை And Baba பராமரிப்பு also is செய்கின்றார். பாபா in his அதன் கூடவே அவருடைய பணியில் expanding it அதை விரிவாக்கம் செய்து கொண்டே Baba is இருக்கிறார். through it, his power, his love, அவருடைய expanding சக்தியின் மூலம், the அவருடைய yagyas. அன்பின் மூலம் யஜ்யத்தை பாபா And then பெரிதாக்கி Baba said, கொண்டிருக்கிறார். Baba would பாபா give சொன்னார், blessing பாபா everyone all the ஆசீர்வாதம் time. ஒவ்வொருவருக்கும் அனைத்து நேரத்திலும் பாபா Remain ஆசீர்வாதம் கொடுக்கின்றேன். very full. நீங்க and ரொம்ப cheerful. நிறைந்தவர்களாக இருக்கணும். When you are அதன் full, நீங்க you are cheerful. நீங்க வந்து So ஒரு that's புன்முறுவலோடும் blessing இருக்க முடியும். for நிறைந்திருக்கும் all போது the children புன்முறுவலோடு on இருக்க this day முடியும். of இதுவே Sadguru. அனைத்து குழந்தைகளுக்கும் சத்குரு நாளில் பாபாவுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது. Lots of love Baba gave to everyone. பாபா அதிகமான அன்பை அனைவருக்கும் I கொடுக்கின்றார். still feel I am there. I have to kind நான் of இன்னும் அங்கே இருப்பதாகவே all went உணர்கின்றேன். to settle regions. நீங்க எல்லாரும் போனீங்களா? Yes. சட்டன் ரீஜனுக்கு போனீங்களா? Everyone. எல்லாரும் போனீங்களா? Yes. Hmm. Adi, you went to Baba? What did he say to you? Everyone ராதி must have போனீங்களா? got, some message. எல்லாருக்கும் பாபா என்ன சொன்னாரு உங்களுக்கு? Om எல்லாருக்கும் மெசேஜ் கிடைச்சிருக்கும் இல்லையா? नाम ध्यानी दादी था, जो भी ब्रह्मा बाबा ने उसका प्रेम से नाम रखा था। तो ध्यानी दादी जाके ऊपर में बाबा को सुनाया, कहा बच्ची को कमरे में बिठाओ और बाबा आते।
பாபா வந்து தியானி तो தாதி கிட்ட मामा சொன்னாங்க, को ऊपर ले गई, कमरे में बिठाया। தியானி தாதி வந்து बाबा भी அவங்களுடைய आके वहां ரூமுக்கு வந்து बैठा। கூட்டிட்டு போய் அங்க உட்கார வச்சாங்க. तो பாபாவும் बाबा கூட ने, வந்தாங்க. आप सबको शायद मालूम है உங்க कि नहीं எல்லாருக்கும் कि தெரியுமா बाबा இல்லையான்னு कभी தெரியல, चित्र அந்த न थे நாட்கள்ல பாபா न चित्रों पर படங்களை कोई भरोसा। பயன்படுத்தியதில்லை, बाबा எந்த पहले बड़े से படங்களும் இல்லை. पूछा பாபா முதல்ல கேட்டாங்க மம்மா கிட்ட कि आप அபவுட் कौन है। அவங்களுடைய அறிமுகத்தை கேட்டாங்க. யாரு கேட்டாங்க, குழந்தை बाबा நீ मैं யாரு एक அப்படின்னு नारी हूँ। கேட்டாங்க. மம்மா சொன்னாங்க நான் வந்து ஒரு பெண் पूछी ये அப்படின்னு किसने சொன்னாங்க. कहा मैं ये हूँ। பாபா கேட்டாங்க, अच्छा குழந்தை तुम्हारा யார் नाम क्या சொன்னாங்க है। இத, உங்களுடைய मैं பெயர் मेरा என்ன नाम அப்படின்னு राधे பாபா है। கேட்டேன். மம்மா சொன்னாங்க ये என்னுடைய பெயர் राधे ராதேன்னு नाम சொன்னாங்க. किस पर है। பாபா கேட்டாங்க, मेरा இந்த ही பெயர் ராதே அப்படிங்கிறது யாருக்கு जी तेरा சொந்தம் ही है, அப்படின்னு கேட்டாங்க. परंतु எனக்கு ये नाम तो माँ ने இது வந்து உங்களுடைய शरीर के ऊपर பெயர், रखा। உங்க அம்மா तो வந்து ये बोलने உங்களுக்கு वाली कौन சரீரத்திற்கு है। இதை கிடைத்தாங்க. तो சோ இப்ப दो நீங்க तीन बार பேசிட்டு இருக்கீங்க, बाबा பேசுறது யாரு यही அப்படின்னு क्वेश्चन பாப்பா पूछता है। 2-3 முறை இப்படிப்பட்ட கேள்விகளை பாப்பா वो है கேட்டுக்கொண்டே मैं जो இருந்தாங்க. बोल रही हूँ மம்மா मैं நினைச்சாங்க, बोल रही हूँ मेरा नाम है, என்னுடைய फिर பெயர் भी அப்படின்னு बाबा நான் ये क्यों சொல்லும் போது पूछते हैं। ஏன் வந்து பாபா திரும்ப திரும்ப அதே கேள்வி तो கேக்குறாங்க ऐसा 2 அப்படின்னு மம்மா बार 3 நினைச்சாங்க. बार जैसे जैसे 2 बाबा முறை पूछता 3 है, முறை பாபா திரும்ப திரும்ப मम्मा அதே को கேட்கிற आया போது மம்மாக்கு வந்து புரிஞ்சது, ऐसी क्वेश्चन இந்த हमको மாதிரி कोई கேள்வி भी என்னுடைய क्लास கிளாஸ்ல में नहीं கேட்டதே बोला। இல்லையே, யாருமே என்னுடைய கிளாஸ்ல இந்த மாதிரி கேள்வி என்ன கேட்டது ये कौन இல்லையே सी அப்படின்னு पढ़ाई है। மம்மா நினைச்சாங்க. இது होगा எப்படிப்பட்ட ना वैसा। படிப்பு, இது வந்து இயல்பா तो இப்படி बाबा ने நினைக்கிறது कहा ரொம்ப बेटी இயல்பு தானே. பாபா சொன்னாங்க, குழந்தை பாரு, बाबा तुम्हारे से पूछता பாபா है வந்து ये आंख किसकी है। இந்த கண் யாருக்கு சொந்தம் तो बाबा அப்படின்னு मेरी है। பாபா வந்து கேக்குறார். மம்மா சொன்னாங்க அது तो என்னுடையது तुमने அப்படின்னு कहा சொன்னாங்க. मेरी है, ஹம். मेरी कहने அப்போ वाला वो कौन நீங்க है। என்னுடையதுன்னு சொல்றீங்க, तो वो मैं யார் हूँ, வந்து சொல்றா என்னுடையது वो मैं அப்படின்னு. कौन हूँ। மம்மா திரும்ப சொன்னாங்க, நான் தான் சொல்றேன் அப்படின்னு आंख के சொன்னாங்க. ऊपर அப்ப நீங்க யாரு. जैसे कान பாபா के ऊपर, திரும்ப இதே மாதிரி விஷயத்தை तो वो கேட்டுக்கிட்டு मैं இருந்தாங்க. कौन கண் हूँ मुझे யாரு, मुझे யாருடையது, तो காது समझ में नहीं आ रहा யாருடையது. मैं वो कौन हूँ। மம்மா வந்து நினைச்சாங்க, और ये இது कौन सा அவங்க ஏதோ क्वेश्चन ஹூ இஸ், ये நான் क्या நான் है। யார் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்காம இருக்கிறேன் तो அப்படின்னு மம்மா टोटल बाबा உணர்ந்தாங்க. मैं அப்போ आंख नहीं பாபா हूँ, வந்து எல்லாத்தையும் मेरी आंख விளங்கப்படுத்தினார். है। நான் तो வந்து இந்த मेरी கண் शब्द இல்லை, जो நான் இந்த காது बोलता இல்லை. है वो யார் வந்து जरूर நான் इनसे என்ற एक இந்த भिन्न सत्ता है, வார்த்தையை யாரு சொல்றாங்க, वो அவங்க मैं இதுல हूँ இருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டவங்க இல்லையா, கண் காது மூக்குல आत्मा இருந்து. का। நான் யார் इसको அப்போ. लेसन அப்போ मिलता है। மம்மா और इस बात को திரும்ப இந்த इतने கேள்வி मम्मा அவங்க सोचने சிந்திச்சுக்கிட்டே लगी। இருந்தாங்க. மம்மா இந்த आखिर விஷயத்தை பத்தி इतने 10 दर्जे அவங்க तक मैं 10வது வரை पढ़ी, படிச்சிருந்தாங்க. लेकिन ஆனா कोई எந்த बुक ஒரு में या புத்தகத்திலையும் कोई ऐसा இப்படிப்பட்ட கேள்வி पेपर में भी இருந்ததே क्वेश्चन नहीं இல்லையே. है। तो जरूर ये कुछ அதனால और बात நிச்சயமாக இது ஏதோ ஒரு अपने सुख வித்தியாசமான को படிப்பு. அப்போ अंदर மம்மா से गहराई में உணர்ந்தாங்க जब गई, உள்ளுக்குள்ள. फिर भी बाबा ஆழத்துல जैसे மம்மா போக जैसे ஆரம்பிச்சாங்க. சோ बोलता பாபா गया வந்து திரும்ப திரும்ப इनसे கேட்டாங்க, तुम उसकी भिन्न सत्ता குழந்தை இந்த आत्मा, விஷயங்கள் எல்லாமே ये जो உங்கள்ல बोलने இருந்து, वाली உங்களுடைய है புலன் அங்கங்கள்ல இருந்து வேறுபட்டது. वो मैं आत्मा நான் हूँ। அப்படின்னு टोटल சொல்றது யார், रहस्य में ये आया ஆத்மா இல்லையா. कि ऐसे சோ बाबा பாபா 30 मिनट आधा घंटा தொடர்ந்தும் बोलते रहे 20-30 और लास्ट में நிமிடங்களுக்கு பாபா ओम இதை की சொல்ல ध्वनि। ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியில ஓம் जब துவனி बाबा ने பாபா ओम வந்து की ध्वनि சொல்ல किया ஆரம்பிச்சாங்க. तो मम्मा பாபா धीरे धीरे ஓம் जब அப்படிங்கறத शरीर உச்சரிக்க में ஆரம்பிச்ச போது एक மம்மா கொஞ்சம் अशरीरी கொஞ்சமாக विधेय की अनुभूति। நிராகாரமாக ஆக ஆரம்பிச்சாங்க. உடலற்ற ஸ்திதியை மம்மா அனுபவம் பண்ணாங்க. पर्वत से ऊंचा सागर से गहरा। Practice சாந்தி. being in the stage of soul consciousness. Become introverted. ஆத்ம உணர்வு ஸ்திதியில் இருப்பதை Soul பயிற்சி conscious செய்யுங்கள். vision அகநோக்கில் for இருங்கள். everyone. இன்றைய Do not தலைப்பு forget to அனைவருக்கும் witness ஆத்ம உணர்வு of பார்வை. any இன்றைய weak soul இஷாரா, எந்த ஒரு being பலவீனமான aware ஆத்மாவினதும் that all பலவீனங்களை souls are பார்க்காதீர்கள். different. ஆத்மாக்கள் அனைவரும் Let there வேறுபட்டவர்கள் be என்பதை soul conscious உணர்ந்தவராக vision இருங்கள். for everyone. அனைவருக்காகவும் ஆத்ம உணர்வு By பார்வை இருக்க remembering வேண்டும். everyone அனைவரையும் as ஓர் one, ஆத்மா என்று you நினைப்பதன் can be மூலம் able to உங்களால் give அவர்களுக்கு power. சக்தியை கொடுக்க முடியும். The soul is ஆத்மாவே speaking. பேசுகின்றார். இவை These are the ஆத்மாவின் samskaras of the சமஸ்காரங்கள். soul. இந்த பாடத்தை Make உறுதியாக்கிக் this கொள்ளுங்கள். lesson fun நீங்கள் and அனைவருக்காகவும் bring நல்ல them ஆசிகளை happy கொண்டிருப்பீர்கள். for everyone. Om Shanti. ஓம் சாந்தி.
Om Shanti. Welcome to ஓம் Avyakti சாந்தி. Parivar. அவ்யக்தி Today's பரிவாருக்கு date உங்களை is வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் Practice being in 27. the stage of ஆத்ம soul உணர்வு ஸ்திதியில் consciousness. இருப்பதை To பயிற்சி become செய்யுங்கள். enthroned. அகநோக்கில் இருங்கள். Today's topic, இன்றைய soul தலைப்பு conscious அனைவருக்கும் vision for ஆத்ம உணர்வு everyone. பார்வை. Now we will listen to Mohini இப்பொழுது Didi. நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. Everyone is in subtle regions still, right? எல்லாரும் இன்னும் சூட்சும உலகத்துல இருக்கிறீங்களா? What? Those who need translation, they have at the back the equipment. Soul conscious drishti for everyone. அனைவருக்காகவும் ஆத்ம உணர்வு பார்வை. Do not look at the weaknesses of weak soul. பலவீன ஆத்மாக்களின் Remain பலவீனங்களை aware that பார்க்காதீர்கள். all souls are different. Let அனைத்து there be soul ஆத்மாக்களும் conscious drishti for everyone. வெவ்வேறுபட்டவர்கள். அனைவருக்காகவும் By ஆத்ம உணர்வு பாவனையை வச்சிருங்க. everyone as a soul, அனைவரையும் ஆத்மா என்று நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அவர்களுக்கு சக்தியை soul கொடுக்க is முடியும். speaking. These ஆத்மா are the பேசுகின்றார். sanskars of the soul. இது ஆத்மாவினுடைய சமஸ்காரம். Make this lesson firm. இந்த ஒரு You will have பாடத்தை good wishes for everyone. பக்கா ஆக்குங்கள். அப்பொழுது So let's அனைவருக்காகவும் think நீங்கள் about நல்ல ஆசிகளை கொண்டிருப்பீர்கள். how Baba fulfill our எப்படி needs. பாபா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். Each one of you recollect some of the experiences of your spiritual journey. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய I remember there were சில many விஷயங்களை things I சிந்தித்து thought I could நிறைய never do it, விஷயங்களை and that's நான் not what இதை I செய்ய am. முடியாது. Lot of resistance from inside. நிறைய உள்ளுக்குள்ள நிறைய But தயக்கங்கள் as I move along on the spiritual journey, ஆன்மீக பயணத்துல முன்னோக்கி போக some போக of it start working. அது I வேலை never செய்ய liked to ஆரம்பிச்சது. travel. எனக்கு Never liked டிராவல் to பண்ணவே பிடிக்காது. வீட்டை விட்டு come to வெளியில our போகவே home, எனக்கு in fact. பிடிக்காது. வீட்டுல குடும்பத்துல But then, இருக்கிறதும் எனக்கு ரொம்ப அதுதான் பிடிக்கும். for service, you have to leave home, right? ஆனா சேவைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியில போகணும் One day இல்லையா? I'm sitting and I'm saying, ஆனா நான் என்ன சொல்றேன், if I எனக்கு serve வெளியே போகாது unlimited அப்படின்னு. நான் எல்லையற்ற service the விதத்துல world சேவை செய்தேன் அப்படின்னா and limited the logic, everything is included in unlimited. But எதுவுமே if it's limited, எல்லாமே unlimited cannot be. எல்லையற்றதுல So அடங்கிவிடும் I said, அப்படின்னு let me நான் step நினைக்கிறப்போ out little bit, right? நான் கொஞ்சம் I'm கொஞ்சமா sharing இதுல now இருந்து everything வெளியில போறேன் அப்படின்னா what you நான் thought ஏன் இதை you are ஷேர் not. பண்றேன் அப்படின்னா நீங்க You எது might not be உங்களை able to இல்லைன்னு do. நினைச்சீங்களோ, உங்களால அதை செய்ய முடியாதுன்னு நீங்க And then how நினைச்சீங்களோ, Baba எப்படி makes பாபா us அதை fulfill அந்த what the needs are விஷயத்தை of the பாபா soul. எப்படி ஆத்மாக்கு தேவையான விஷயங்களை So பாபா எவ்வாறு Baba will நிறைவேற்றினார் say, அப்படின்னு நம்ம எல்லாருமே whenever பார்க்கணும் you நம்மளுடைய go வாழ்க்கையில. for a journey, you go பாபா traveler's சொல்வார், checks at that time. அந்த நேரத்துல That was டிராவலர்ஸ் செக் 1960s. கிடைக்கும். He said, go give the 1960களில் traveler's checks wherever you may பாபா travel நீங்க எங்க and cash it. போகணும்னாலும் டிராவலர்ஸ் Whatever செக் he வச்சிருங்க, could எங்க free my வேணுமானாலும் உங்களுக்கு பணம் like வேணுமோ நீங்க எடுக்க mentally முடியும் அப்படின்னு சொல்ல. kind ஸோ of interpreting. மனதளவுல என்னை Everything was எந்த ஒரு free. கவலையும் இல்லாம பாபா என்னை ஆக்கினார். So எங்க some days போனாலும் it's, பணம் வேணுமா நீங்க இந்த realize டிராவலர்ஸ் also செக் வச்சு எடுக்கலாம். there are externally நீங்க also you want to சிலப்ப be comfortable, right? வெளிப்புறத்துல Especially கூட when you are நீங்க young, சௌகரியமா இருக்கணும். நீங்க சின்ன family வயதுல well இருக்கிறப்போ, established. குடும்பத்துல இருக்கும்போது, நல்லா இருந்த ஒரு Baba குடும்பத்துல இருந்தீங்க inspires அப்படிங்கிற you, போது பாபா எப்படி and உங்களை then gradually உற்சாகப்படுத்துற. overcome that கொஞ்சம் weakness or கொஞ்சமாக அந்த பலவீனங்களை நீங்க that's what you வெளியில வர்றீங்க.
ஏன்னா நீங்க அதுவாக இல்லை முந்தி. ஆனா each one இப்ப of வந்து you can நீங்க think of பாபா உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். how அப்படி நீங்க Baba ஒவ்வொருவரும் fulfilled சிந்திக்கலாம். the needs எப்படி of the வந்து soul பாபா ஆத்மாவினுடைய so the தேவையை soul can பூர்த்தி use, செய்தார். be a good instrument and use this அந்த speciality. விஷயத்தை ஆத்மா பயன்படுத்தி உங்களுடைய Many, விசேஷ many. தன்மைகளை அதிகரித்துக் கொள்ள முடியும். Are you able to remember நிறைய some? பேர் உங்களால ஞாபகம் இருக்க What பல you were விஷயங்களை not பாபா இப்படி நமக்கு and Baba make you do? செய்திருக்கிறார். நீங்க எப்படி இருந்தீங்க, பாபா உங்களை என்ன செய்ய வைத்தார்? Everyone? Mm. எல்லாராலையும் அதை சிந்திக்க So முடியுதா? we all want to wish Shireen Ben a happy birthday. ஷெரீன் பெண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே. She had cake cutting in a private. We heard, I said, "Oh, what about us? I thought we will do it here with everyone." But that's ஷெரீன் பெண் தனியா வேற இடத்துல கேக் கட் பண்ணிட்டாங்க, ஆனா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். it was It surprise. was surprise. I love the Berg message. And I இது was உங்களை சந்திப்பது especially ரொம்ப um, ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. மெசேஜ் கேட்டு it felt like you really were in the subtle region. And I நீங்க wanted வந்த to அப்புறம் உங்களுடைய ask you what was எக்ஸ்பிரஷனை your feeling, பார்த்தேன்னா this உங்களுடைய முகத்தை feeling while you பார்க்கறப்போ were சட்டல் offering Berg ரீஜன்ல today. It's just like போக் ஆஃபர் பண்ணும்போது உங்களுடைய உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது? wants each one of us to be happy, பாபாவுடைய cheerful, திருஷ்டி நம்ம light, ஒவ்வொருவரும் and as Baba said. லைட்டா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் So அப்படின்னு it was பாபா like சொன்னார். lot of joy. And of நிறைய course, very சந்தோஷமாக nice, இருந்தது. being there, you don't want to come back. அங்கேயே இருக்கணும், திரும்பி வரணுங்கிற உணர்வே இல்லை, ஆனா நம்ம வரணும். You have to share the message. Right? நீங்க பேசணும், பேச வேண்டாம் போல இருக்கும், ஆனா மெசேஜ் நம்ம சொல்லணும். மிக அழகான அனுபவமாக இருந்தது. Even this is first time. After a long time, we are offering Bhog here. They offer every Thursday, but I haven't. அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வியாழக்கிழமையில போக் ஆஃபர் பண்ணுவாங்க. மிக நல்ல உணர்வாக இருந்தது அப்படின்னு சிஸ்டர் ஷெரீன் சொல்றாங்க. Few questions about Mama's சில கேள்விகள் இருக்கு எனக்கு. message we got. மம்மாஸ் டே அவ்யக்த மெசேஜ்ல சில கேள்விகள் இருக்கு. அது வந்து 1940களில் Do you think it was in 1940s that message we got on Mama's நம்ம Day? கிடைச்ச அந்த மெசேஜ் வந்து 1940வது வருடமா அப்படின்னு கேக்குறாங்க. It's from Karachi. கராச்சியில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. கராச்சி நாட்கள்ல இருந்து அவ்யக்த முரளி, அவ்யக்த மெசேஜ் தான் மம்மாஸ் டே இன்னைக்கு நம்ம கேட்டது. பாபா வந்து அதுல என்ன சொன்னார் அப்படின்னா, சகிப்புத்தன்மையை பற்றி பாபா சொன்னார். In Lokik world, பாபா சொன்னாரு, Baba was saying about tolerance. In the Lokik world, tolerance is always like I சகிப்புத்தன்மையை have to பற்றி suffer through it, I have to tolerate this. லௌகீகத்துல வந்து நீங்க துன்பப்படணும், நீங்க பொறுமையா இருக்கணுங்கிற மாதிரி சொல்வாங்க. ஆனா பாபா சொன்னாங்க முரளியில மகிழ்ச்சி அப்படிங்கிறது உள்ளடங்கி இருக்கு சகிப்புத்தன்மையில அப்படின்னு சொன்னார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பாபா வந்து ரொம்ப வித்தியாசமாக பாக்குறாங்க சகிப்புத்தன்மையை பத்தி. நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க தீதி? In my spiritual life, I also நிதி சொல்றாங்க, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது ஏற்றுக்கொள்வதற்கும் வந்து நிறைய காலம் எடுத்தது. when I came to Baba, at பாபா that கிட்ட time நான் in வந்த Delhi, போது அந்த நேரத்துல டெல்லியில anti-protest against Brahma நிறைய பிரம்மகுமாரிகளை எதிர்த்து நிறைய எதிர்ப்பு இருந்தது. நிறைய தவறாக பேசுவாங்க. didn't care. I just became அதை பத்தி எல்லாம் வந்து நான் கவலைப்படலை. நான் வந்து ஒரு ரெகுலர் மாணவராக ஆயிட்டேன். very negative. ஆனா மக்கள் வந்து ரொம்ப எதிர்மறையாக பார்த்தாங்க பிரம்மகுமாரிகளை. It's all right, this is what they say, but that's not. இதுதான் அவங்க சொல்றாங்க, ஆனா பரவாயில்ல, ஆனா அது அப்படி இல்லை அப்படின்னு To speak out. நான் தான் வந்து பேசணும், என்ன உண்மை அப்படின்னு நான் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். I start feeling that ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து ஒவ்வொரு அடியாக நான் வந்து உணர ஆரம்பிச்சேன். more natural. அப்போ அந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இயல்பாக ஆவதை வந்து நான் பார்த்தேன். ஒரு நாள் பாபா கிட்ட வந்து And Baba said, no, you will be able to do it, உங்களால செய்ய முடியும் அப்படின்னு பாபா சொன்னார். சோ வழியில என்ன வந்தாலும் சரி, There was
natural kind of tolerance. So when Baba அதை says so வந்து tolerance, I think சகித்துக் கொள்வது we ரொம்ப should also சுலபமாக இருந்தது. நாம் just have ஒவ்வொருவரும் கூட tolerated. நிறைய வந்து சகித்து கொண்டிருப்போம். Challenges, it could நிறைய be சவால்கள் on வந்திருக்கும். service, many things. சேவையில பல விஷயங்கள். You had any of that experience? No. You had? With the body, a lot of the times, with people too. உடல் அளவுல மனிதர்கள் அளவுல நிறைய சகித்து கொள்ள And வேண்டியது I வந்திருக்கு also, அப்படின்னு like, சிஸ்டர் the சொல்றாங்க. aspect of ஷெரீன், tolerance that Baba mentioned today in the Sakar Murli was tolerating சாகார் praise and முரளியில decoration, பாபா வந்து being equal in praise and சகிப்புத்தன்மை, decoration. And I wanted to see புகழ்ச்சி what இகழ்ச்சியில your பாபா thinking சகிப்புத்தன்மை was. வேணும்னு When in சொன்னார். your Brahmin life, உங்களுடைய were you, பிராமண when you வாழ்க்கையில realized, okay, I shouldn't take praise. நான் வந்து புகழை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மன்மோகினி தீதி சொல்லுவாங்க, யார் வந்து உங்களை வந்து புகழறாங்களோ அவங்க கிட்ட இவ்வளவு தூரத்துல இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கதான் உங்களுடைய ஈர்ப்பு, உங்களுடைய பற்று, உங்களுடைய விருப்பம் எல்லாமே ஆரம்பமாகும். அந்த மனிதரை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால இந்த அளவு தூரத்தை வச்சுக்கணும் அவங்க கிட்ட. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனா வந்து எனக்கு அவங்க இதைதான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அதை தான் அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அப்ப என்னுடைய தாரணைக்கு வந்து நான் கவனம் கொடுக்கணும். அப்ப அதை உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ என்னுடைய அதை புகழாக நான் எடுத்துக்க மாட்டேன், அதை வீட்டு பாடமா எடுத்துப்பேன். நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வீட்டு பாடம் செய்வேன். நீங்க எப்பயுமே இப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க எப்பயாவது ஒரு வாட்டி தான் அப்படி இருந்திருப்போம், ஆனால் அவங்க எப்போதும் சொல்லுவாங்க. அதனால எப்போதுமே அப்படி ஆயிடணும் அப்படின்னு ஹோம்ஒர்க்காக எடுத்துப்பேன் நான். என்ன அவங்க சொல்றத வந்து நான் பாராட்டுறேன், ஆனா நான் உள்ளுக்குள்ள என்ன செய்யணும் அப்படிங்கறதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதைத்தான் எல்லாருமே நம்ம கிட்ட இருந்து விரும்புறாங்க இல்லையா? அப்படித்தான் நான் புகழ்ச்சியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இகழ்ச்சி என்னை ஒன்றும் பாதிப்பதில்லை. ஏன்னா நான் வந்து என்கிட்ட நான் நேர்மையாக இருக்கணும். இதுதான் உண்மை. சில பேர் வந்து ஏதோ என்னை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ஓகே, நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை. எனக்கு அது அவங்க சொல்றது என்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா நான் வந்து என்னை சரி பண்ணிக்கிறேன். ஆனா எனக்கு அது இல்லை அப்படின்னு சொன்னா சில பேர் வந்து சில விஷயங்களை சொல்லலாம். ஆனா வந்து அது இட்ஸ் ஓகே. நான் மாற்ற வேண்டிய ஏதாவது இருந்ததுன்னா நான் மாத்தணும், தேங்க்யூன்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஒவ்வொரு அடிக்குமே மக்கள் வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்பது உண்மை இல்லையா? விமர்சனம் அல்லது இகழ்ச்சி அது என்னை ஒன்றும் பண்றதில்லை. இட்ஸ் ஓகே, அவங்க சொல்லட்டும். இருந்தா சரியா இருந்தா நம்ம சரி பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு அப்பழக்கற்ற ஒரு வைரம். எனக்கு தெரியும் ஒரு வைரம், பொலிவான ஒரு வைரம்னா எனக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. Didi, when Sarla Dadi ji was talking about Mama, and also சரளா தீதி வந்து மம்மாவை பத்தி பேசினாங்க. பாபா வந்து மம்மா கிட்ட பேசும்போது, அவ்யக்த மெசேஜ்ல பேசும்போதும் பாபா சொன்னாங்க, give visions to many people and he could நிறைய பேருக்கு get பாபா money, காட்சிகளை or கொடுக்க even make them முடியும், இல்ல Brahmins. பணம் வேணுமானாலும் I mean, வந்து he could கொண்டு do, வர he could முடியும், have done so many அவர்களை things. And I பிராமணர்களாக was கூட ஆக்க thinking முடியும். when பாபாவால Sarla எதை Dadi வேணாலும் was செய்ய talking முடியும். ஆனா about சரளா தீதி when இப்படின்னு Mama பாபா first முரளியில சொன்னார். came மம்மா and முரளியில Baba was பாபா மம்மா conversing with முதல்ல Mama, வந்து that போது yes, மம்மா கிட்ட Brahma பேசின Baba did போது keep conversation and all of பிரம்மா that, பாபா but Shiv Baba கான்வர்சேஷன் பண்ணாரு. ஆனா ஷிவ் needed பாபா Mama, right? At that மம்மாவுக்கு time, அவசியமாக he இருந்தார். அந்த made நேரத்துல மம்மா Mama தேவையாக Mama. இருந்தார். And so I was thinking about all of us and you, and I don't want to praise you as நம்ம well beyond what you எல்லாரையும் just said. இப்ப நீங்க So சொன்னதுக்கு அப்புறம் உங்களை that புகழ all of வேண்டாம்னு us, நினைக்கிறேன். நான் உங்களை தூரமா வைக்க மாட்டேன் that அப்படின்னு all of சொல்றாங்க us, தீதி. that he could have picked anyone. He could have நம்ம picked யார anyone. He could have given வேணாலும் visions, பாபா and வந்து they would எடுத்திருக்கலாம், have, எடுத்து they would have நமக்கு been sitting காட்சிகளை here, but he கொடுத்திருக்கலாம். picked நாம us, வந்து இங்க and it's ஆனா பாபா வந்து நம்மை எடுத்திருக்கிறார்.
Baba தீதி said, சொல்றாங்க பாபா நம்முடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறார். Yagya. ஒரு They say, na, ஒரு drop by செல்வந்தர் drop, வந்தார்னா water has to go. யஜ்யம் அப்படிங்கிறது அப்பயே எல்லாமே We have வந்திருக்கும். to, ஆனா every சொட்டு child சொட்டாக has to pay. ஒவ்வொரு குழந்தையினுடைய And when பாக்கியமும் when உருவாக்கப்பட Shantivan, வேண்டும் அப்படின்னு பாபா Baba was சொன்னார். giving direction to Dadi சாந்திவன்ல Prakash, தாதி பிரகாஷ் மணிக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்கும்போது there are thousands who have to come to create. ஆயிரக்கணக்கான பேர் வரணும், அவங்க அவங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கணும், அதனால நமக்கு இந்த பெரிய இடம் வேணும் அப்படின்னு பாபா We சொன்னார். are from families, we never ஏன்னா ask நம்ம anything. வந்து ஃபேமிலி நம்ம எதுவுமே I கேட்க don't tell மாட்டோம் anyone அப்படின்னு about சொன்னப்ப நம்ம யார்கிட்டயும் இதை contribution. பத்தி Mama say, do not கான்ட்ரிபியூஷனை ask பத்தி எல்லாம் anything. சொல்ல வேண்டாம். நீங்க வந்து Do not உங்களுக்காக ask. கேட்கலையே. It's Baba's yagya. If you நீங்க want to give பாபாவின் contribution, யஜ்யம் உங்களுடைய so பாக்கியத்தை நீங்க always உருவாக்கணுமா கொடுங்க Baba was அப்படின்னு saying to தான் சொன்ன. Mama, ஸோ பாபா மம்மா கிட்ட வந்து அந்த I can நேரத்துல get என்ன it done சொன்னாங்க if அப்படின்னா, I want. But I என்னால won't வந்து tell செய்ய anyone முடியும், ஆனா வந்து நான் every அதை day செய்ய மாட்டேன். through ஏன்னா body, குழந்தைகள் through money, அவர்களுடைய time, உடலின் to மூலம் serve, மனதின் to மூலம் create சேவை wealth, not செய்யணும், only for அவங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள their வேண்டும். future also. பாக்கியம் மட்டுமல்ல, அவங்களுடைய எதிர்காலத்தையும் குழந்தைகள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால குழந்தைகளை பாபா செய்ய வைக்கின்றார். The other thing that for the last few days, especially when கடந்த சில Mama's, நாட்களாக பாபா Mama's Murli, like not the மம்மாவின் Avyakta, but முரளியில் Murli அவ்யக்த itself, முரளி I was தாட்ஸ் இல்ல முரளியில feeling a பாபா என்ன contentment சொல்றார் Mama அப்படின்னா, had. Like when the மம்மா கிட்ட Murli was வந்து ஒரு going on, I திருப்தி could இருந்தது. feel how முரளி போற போது contented she was with life. மம்மா வந்து And so வாழ்க்கையை பற்றி this எவ்வளவு திருப்தி feeling, உடையவர்களாக today இருந்தார்னு also என்னால was உணர one that முடிந்தது. was இன்னைக்கு கூட revised from this முரளியில saying, ரிவைஸ் பண்ண it has முரளியில to வந்து be, பாபா I have சொன்னார், attained everything I நான் wanted to வந்து attain. எனக்கு வேணுமோ At what எல்லாத்தையுமே நான் point அடைந்து விட்டேன் did you அப்படிங்கிற feel உணர்வு. this எந்த shift ஒரு in நேரத்துல எந்த your ஒரு life? Like, ஷிஃப்டை talk to உங்களுடைய us about வாழ்க்கையில நீங்க நீங்க வந்து உணர்ந்தீங்க? திருப்தியை பற்றி பேசுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எப்ப நீங்க எனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே அடைந்துட்டேன் அப்படின்னு நீங்க வந்து I will leave நினைச்சீங்க? because there are தீதி two சொல்றாங்க, நான் things. எப்பயுமே திருப்தியாக தான் இருந்திருக்கிறேன். Contentment இயல்பாகவே வந்து திருப்தியா இருக்கிறது, ஒரு காரியத்தை and I பத்தி திருப்தியா இருக்கிறது, ரெண்டு whatever விஷயங்கள் இருக்கும். my or others நான் say, எதை பற்றியதை நான் செய்யறதை பத்தி நான் எவ்வளவு I திருப்தியா இருக்கேன், each அதாவது காரியத்தை பற்றி. ஆனா என்னுடைய I இயல்பு எப்படின்னா, feel very நான் fortunate, வந்து very ரொம்ப blessed. பாக்கியசாலியாக உணர்கின்றேன், ரொம்ப நேசிக்கப்படுபவராக உணர்கின்றேன். So எல்லாமே I வந்து think நான் that திருப்தியான உணர்வு இயல்பான முறையில should என்கிட்ட be this இருக்கு nature அப்படின்னு சொல்றாங்க. of contentment. சோ All தீதி சொல்றாங்க, எல்லா பெரு பேறுகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இயல்பான முறையில அது இருக்க வேண்டும் நம்ம கிட்ட. really whatever Bhumiben always says, we empty the பூமிபெண் closets கேட்பாங்க. before they get empty, they get full. Then you have to empty them. So Baba's அந்த Bhandara, Baba's சேர்ந்திருக்கிற அந்த விஷயங்களை காலி பண்றதுக்குள்ள திரும்பவும் வந்து சேர்ந்துரும் பண்டாரால அப்படின்னு பூமி சொல்லுவாங்க. is in the nature. பாபா வந்து நம்மளுடைய இயல்புல வந்து அது இருக்கணும், அந்த திருப்தி. நீங்க எதை செய்தாலும் கூட And for me, எதையாவது செய்யணும் so அப்படின்ட்டு இருக்கும். ஆனா எனக்கு வந்து ஒரு appreciation, ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு எல்லாத்தையுமே பாராட்டுறேன், நான் appreciation. எல்லாத்தையுமே வந்து And ஆமோதிக்கின்றேன். I will say from where அதனால எப்போ அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல இருந்தே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். even now எது I say, okay, இப்பயும் கூட Baba, what more do you பாபாவுடைய want? சேவை, பாபா உங்களுக்கு வேற என்ன Everything is வேணும் going அப்படின்னு to கேட்பேன். எதுனாலும் நம்ம I'm செய்வோம். content when I நான் came, I திருப்தியாக just played my இருக்கின்றேன். part. என்னுடைய பாட்டை வந்து நான் வந்தேன், நான் ப்ளே பண்றேன். இன்னைக்குமே என்னுடைய பாகத்தை வந்து நான் செய்யறேன். பெரு பேறுகள் More than மட்டும் all இல்ல, achievements. ஆனால் பெரு பேறுகளையும் தாண்டி So, what would you எல்லாமே tell us இருக்கு. is not only the importance of contentment, because what you're திருப்தியினுடைய sharing just now முக்கியத்துவம் says மட்டும் if we're இல்ல, contented, we இப்ப வந்து ask நீங்க Baba திருப்தியா to do a lot இருக்கிறீங்க more அப்படின்னு done சொன்னா for us. பாபா நிறைய நம்மள மூலம் செய்ய முடியும் But I அப்படின்னு was also சொல்றீங்க. noticing people who நான் are அதன் not கூடவே நான் வந்து content, யார் வந்து திருப்தியா இல்லையோ, நான் அவங்க கிட்ட என்ன feeling பாக்குறேன் inside அப்படின்னா, them that உள்ளுக்குள்ள some unfulfilled அவர்களுக்குள்ள desire and ஒரு just நிறைவேறாத restlessness. ஆசைகள் இருக்கு. What would you say to us? I think அத பத்தி they are நீங்க என்ன சொல்வீங்க எங்களுக்கு? Comparing. தீதி சொல்றாங்க, அவங்க வந்து தன்னை ஒப்பிட்டு பாக்குறாங்க மற்றவர்கள். அவங்க கிட்ட இது இருக்கு, இவங்களால அதை செய்ய முடியும், என்னாலயே இதை செய்ய முடியாது. focus on your part. Don't உங்களுடைய compare. பாட்டுல வந்து Your நீங்க part ஃபோக்கஸ் also பண்ணுங்க. important. ஏன்னா உங்க பாட்டு ரொம்ப முக்கியமானது இல்லையா? நீங்க ஏன் மத்தவங்களோட ஒப்பிடுறீங்க உங்களுடைய பாட்டை? Machinery.
பெரிய ஒரு மிஷினரி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு ஸ்க்ரூ இருக்கு, சின்ன ஸ்க்ரூ. அது வேலை செய்யல அப்படின்னா ஹோல் மிஷினும் வந்து சும்மா தான் உட்காந்துருக்கும். ஆனா அந்த சின்ன ஒரு ஸ்க்ரூவை சரி பண்ணலை அப்படின்னா அந்த மிஷின் வேலை செய்யாது. அது போல யாருடைய பார்ட்டுமே சின்னது பெருசு அப்படின்லாம் அஹ், சின்னது பெருசு அப்படின்னு இல்லை. எல்லாருடைய பார்ட்டுமே முக்கியமானது. எப்படி அந்த மிஷினுக்கு அந்த ஸ்க்ரூ முக்கியமோ அது போல எல்லாருடைய பார்ட்டும் முக்கியமானது. நம்ம சுயமரியாதையில நாம இருக்கணும். நம்மளுடைய சின்ன பார்ட், நீங்க அதை வந்து ஒப்பிடுறதுனால உங்க பார்ட் ரொம்ப சின்னதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா எல்லாருமே இதை செய்யும் பொழுது இந்த சுயமரியாதையிலிருந்து என்னுடைய பாகம் அப்படின்னு செய்யும் போது எல்லாமே அவ்வளவு சிறப்பாக ஸ்மூத்தா நடக்க முடியும். அந்த திருப்தியின்மை வரும் பொழுது இவங்களுக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கே அது கொடுக்கப்படலை, இப்படிப்பட்ட சமஸ்காரம் அப்படிங்கிறது வரும். நான் கடவுளுக்கு சொந்தம், நான் பாக்கியசாலி ஆத்மா, இங்கு இன்னும் அதிகமான பாக்கியத்தை உருவாக்குவதற்காக பாபா என்னை செய்ய வைக்கின்றார் எப்படின்னு நாம நினைக்கணும். ஆனா திருப்தி இல்லாம இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால வந்து அதை அனுபவம் செய்ய முடியாது. அதாவது இது வந்து கடைசி கேள்விக்கு திருப்தியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுனால நான் சிலதை கேட்க விரும்புறேன். சில பேர் அதிருப்தி அப்படிங்கிறது வந்து நாம முயற்சி செய்யாததுனால வந்து அதனாலயா நான் யாரு கூடயும் வந்து நான் கம்பேர் பண்ணல, ஆனா நான் முயற்சி பண்ணாம இருக்கிறதுனால நான் அதிருப்தியா இருக்கின்ற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. தீதி சொல்றாங்க, ஒரு ஆத்மா ரொம்ப ரொம்ப சேவை பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள நான் யோகாவே செய்யல அப்படின்னு. நீங்க யோகாவே செய்யல அப்படின்னா உங்களால சேவை செய்ய முடியாது. உங்களுடைய துறவு, உங்களுடைய எல்லாமே வந்து நீங்க யோகம் பண்றீங்க அப்படிங்கறது காட்டு. ஆனா சில பேர் வந்து நினைக்கிறாங்க என் கான்சென்ட்ரேஷன் பண்றதுதான் யோகா அப்படின்னு. யோகத்தை வந்து ஒரு உறவு முறை பாபாட்ட நம்ம வச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. நீங்க சமர்ப்பணம் பண்ணிருக்கீங்க, எல்லாமே செய்றீங்க. ஆத்மா ஒண்ணு என்னன்னா அவங்களால உட்கார முடியாது, ஏன்னா சேவை அப்படி இருக்கு. கடைசி வரை நான் வந்து சொன்னேன், நீங்க யோகா நல்லா பண்ணலைன்னா உங்களால இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறீங்களோ அப்படி ஆயிருக்க முடியாது அப்படின்னு சொல்வேன்னா. என்ன நீங்க செய்தாலும் கூட அது துறவரத்தினாலதான் நீங்க செய்றீங்க. கடைசி நாட்கள்ல அவர் வந்து உடம்பு சரியில்லை. இன்னைக்கு வந்து இந்த எண்ணத்தை வந்து நீங்க விட்டுறணும், நான் யோகா பண்ணல அப்படின்னு. அப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு. அப்ப அவர் ப்ராமிஸ் பண்ணார். அப்புறம் என்ன சொன்னார், நான் மிக நல்ல யோகா பண்ணேன், மிக நல்ல யோகா பண்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அது அவங்களுக்கு நிறைய பலத்தை கொடுத்தது. சிலப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட உட்காந்துருப்போம். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதிருப்தியாக இருப்பது. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, உட்காருவாங்க, ஆனா முரளியை வந்து ஃபுல்லா அவங்களால கிரகிக்க முடியாது. என்னால பாயிண்ட் எல்லாம் நினைவு வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால ஒரு பாயிண்ட் நினைவு பண்ண முடியுமா? முடியும். அப்ப ஏன் வந்து ஏன் முழு முரளியை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? நாம என்ன பிராக்டிஸ் பண்ணணும் அதை நாம ஞாபகம் வச்சுக்கணும். பாபாட்ட வந்தப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, பாபா சில வாட்டி முரளிக்கு பின்னாடி வந்து வான்னு கூப்பிடுவாங்க, வந்து முன்னாடி உட்கார வைப்பாங்க. 5 நிமிஷத்துல பாபா இன்னைக்கு என்ன சொன்னார் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்வார். அப்ப நான் பயிற்சி பண்ணேன், இந்த பாயிண்ட் இதோட இதோட தொடர்பு இருக்கு அப்படின்னு. ஒரு பாயிண்ட் வந்து நான் நினைவு செய்வேன், ஆனா அதனுடைய தொடர்போடு இருக்கிற மற்ற பாயிண்ட் எல்லாத்தையும் நான் நினைவு வச்சுப்பேன். அப்ப எப்ப நினை பாபா கூப்பிட்டாலும் என்கிட்ட கரெக்டா இருக்கும். பாபா வந்து முரளி ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லுவாரு. அப்ப நமக்கு இயல்பாக சாது. அப்போ எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கணும், அநேகமான முரளியில எல்லா பாயிண்ட்டையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு இந்த மெத்தடை வந்து நான் ஞாபகம் வச்சுட்டேன். அப்போ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது தொடர்புடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அப்ப எனக்கு நினைவில்லை நினைவில்லை, என்னுடைய புத்தி உங்களை மாதிரி இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லும் போது அந்த புத்தியெல்லாம் நமக்கு தேவையில்லை. திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசி கொஸ்டின் தீதி. Mama's month is coming to an end. மம்மா மாசம் வந்து முடிவுக்கு வருது. நாம நிறைய வந்து மம்மாவை பத்தி கேட்டோம். And from various seniors.
வேற வேற சீனியர் What is your சொல்றதையும் take கேட்டோம், on it? அம்மா What do முரளியில you இருந்து what do கேட்டோம். you feel that you have என்ன learned வந்து something new, or you're thinking புதுசா என்ன more அம்மா about கிட்ட his இருந்து words? கத்துக்கிட்டீங்க, இல்ல ஆழமாக என்ன சிந்திக்கிறீங்க அப்படிங்கறத சொல்றீங்களா தீதி அப்படின்னு கேக்குறாங்க. That's a big question. அது வந்து ஒரு ஆழமான கேள்வின்னு சொல்றாங்க தீதி. Thinking that we are ending the month. மாசம் I முடியுது just அப்படிங்கறத thought நான் that சிந்திக்கிறேன். the நான் என்ன lesson which நினைச்சேன் Mama அப்படின்னா, took it as lesson அம்மா and then ஒரு பாடத்தை, practiced எந்த பாடத்தை எடுத்துக்கிட்டாங்க it. நடைமுறையில Soul அப்படின்னா, consciousness. இயல்பான ஆத்ம உணர்வை அம்மா Her எடுத்துக்கிட்டாங்க love for நடைமுறையில. Baba. அவர்களுடைய அன்பு பாபாவிற்காக அம்மா கொண்டிருந்த அன்பு நான் எப்படி பார்க்கிறேன்னா, முதல் பாடம் நமக்கு கொடுத்த போது, There is a father of the body, there is father of the soul. உடலுக்கு This is தந்தை Baba. இருக்கிறாங்க, ஆத்மாக்கு தந்தை இருக்காங்க. இது Yes, பரலோகிக், Baba. இது லௌகிக், அப்புறம் Okay. அலௌகிக்னு ஒண்ணு இருக்கு. Okay, yeah, it's true. And that's what அந்த we நாள்ல accept. ஆமா இது நிஜம் So that அப்படின்னு natural நாம faith, இருந்துட்டோம். அந்த that இயல்பான loving ஒரு நம்பிக்கை, relationship. அந்த அன்பான She உறவு did முறை, ask, oh, I can't அது remember now, but இயல்பாக she இருக்கலாம். will பாபாவை நான் நினைவு recite. செய்ய I முடியல know அப்படின்னு some இல்லாம people இயல்பான stop now, but முறையில. she will say, for நாமளும் Mama, கூட அந்த மாதிரி I தவற don't forget விடும்போது, Baba. அம்மா பாபாவை I don't மறப்பதே forget இல்லைன்னு Baba. நான் நினைக்கிறேன். How நாம can we பாபாவை forget? மறப்போமா? எப்படி But பாபாவை நம்மால Baba மறக்க is like, முடியும்? ஆனா இன்னொரு we விஷயம் என்ன sit in that அப்படின்னா, love. நாம Like உட்கார்றோம். Didi told us, ம், love பாபா is ஒரு not தீதி ஒரு நாள் yoga. சொன்னாங்க, அன்புங்கிறது யோகா மட்டும் இல்ல. You have to நீங்க have வந்து also மன looking மன at all the ஒருமுகப்பாடு angles. வேணும். Then எல்லா விஷயங்களும் அதுல சேர்ந்திருக்கு Brahma இல்லையா? Baba's time, ஆனா we பிரம்ம used to have பாபா retreats. நேரத்துல எப்படின்னா It was பட்டீஸ் so, we had இருக்கும். long meditation. ஆனா அது வந்து ரொம்ப நேரம் நம்ம Today is தியானம் 3 பண்ண days மாதிரி அனுபவம் silence. இல்லை. இப்பெல்லாம் 3 நாள் சைலன்ஸ், But 5 நாள் natural, சைலன்ஸ் everything அப்படின்லாம். was ஆனா integrated. எல்லாமே அப்ப வந்து Remembrance, இயல்பானதாக karma இருந்தது. yoga, கர்ம everything யோகாவாகட்டும், was so much மௌனமாகட்டும், எல்லாமே integrated. வந்து இன்டகிரேட்டட், It அதாவது was ஒன்று very மற்றோடு natural தொடர்புடையதாகவே இருந்தது. and naturally, அது இயல்பாக lost நேச்சுரலா வந்து நம்ம her செய்துட்டோம். personality and Mama's மம்மாவுடைய nature. பர்சனாலிட்டி, மம்மாவுடைய இயல்பு. Thank you, Didi. தீதிக்கு நன்றிகள். Acha. Happy birthday. ஷெரின் பெண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே. प्रताप भाई को भी वेलकम करें. It's our fortune that we have all Madhuban here. போல் மதுபனே இங்கே இருக்கு, இது நம்முடைய பாக்கியம். Om Shanti. So today we Om have a Shanti. very special angel with us. Right? Long ரொம்ப trip. நீண்ட பயணம். Didi. It's good when you all make trip, you know how we make நீங்கெல்லாம் trips. இங்க வரும்போது நல்லா இருக்கு, ஏன்னா நாங்களும் அங்க வரோம் இல்லையா? நீங்களும் இங்க We வரும்போது will நல்லா இருக்கு. have opportunity to hear him tomorrow or day So, after. டாக்டர் Today பிரதாப் we வந்து just want to நாளைக்கு hear one நாளன்னைக்கு word. நம்மளோட பேசுவாங்க. பிரதர் நிறைய நாளைக்கு நாளன்னைக்கு பேசுவார். It's good that உங்களுக்கு எப்படி you இருக்கு say we பிரதர் are அப்படின்னு coming to கேக்குறாங்க. USA for break. பிரேக்குக்காக யூஎஸ்ஏ We are வரோம் happy. அப்படின்னு சொல்லும்போது Very எங்களுக்கு happy. சந்தோஷமா இருக்கு. பீஸ் வில்லேஜ் ஒரு மிக நல்ல இடம். உங்களை எல்லாம் பெறுவதில் நாங்க மகிழ்ச்சி அடைகின்றோம்னு தீதி சொல்றாங்க. பிரதர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு இங்க வீட்டுல இருக்கிற ஒரு உணர்வு இருக்கு. நான் வந்த நேரத்துல இருந்து எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. எனக்கு வந்து இங்க ரொம்ப சௌகரியமான நேரம். என்னை என் ஆன்மீக வாழ்க்கையும் நான் திருப்பி பார்க்கறதுக்கான ஒரு நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். Okay. ஓம் சாந்தி. Days நம்மகிட்ட and வந்து நிறைய sustenance வாய்ப்புகள் from இருக்கு. all our seniors. So நம்ம yesterday we எல்லா had in the சீனியர்ஸ் கிட்ட morning, இருந்து today நமக்கு we had in பராமரிப்பு. Murli, நேத்து evening ஜெயந்தி Murli தீதி வந்து today நமக்கு முரளி for Madhuban படிச்சாங்க. angels are with us. சாயங்காலம் So tomorrow morning தீதி again வந்து we will முரளி be having படிப்பாங்க. Amrit Vela and அமிர்த் வேலா நம்ம எல்லாரும் சேர்ந்து again செய்வோம். same அதன் Murli அப்புறம் by Jayanta முரளி Didi. வந்து Now this is the மிக essence அழகான of போக் book மெசேஜ். message. போக் Going மெசேஜினுடைய spiritual. சாரம் இதுதான். Remain very full and cheerful. Become Bab Saman.
Baba does 3 incognito நிறைந்தவர்களாக இருங்கள், முகமலர்ச்சியோடு இருங்கள், பாப்சமானாகுங்கள். பாபா 3 விதமான விஷயங்களை மறைமுகமான முறையில் செய்கின்றார். ஒன்று, ஒவ்வொரு குழந்தையினுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கின்றேன். ஒவ்வொரு குழந்தையும் நிச்சயமாக அவசியமான விஷயங்களை எது தேவையோ அதை பாபா நிறைவேற்றுகின்றார். இரண்டாவது, பாபா சில வழிமுறைகளை கொடுக்கின்றார், கதிர்களை கொடுக்கின்றார். அதாவது ஒவ்வொருவருடைய விசேஷத்தன்மையும் மேல அதிகமான முறையில், ஆகபட்ச உயர்ந்த முறையில் பயன்படுத்துவதற்கு பாபா கதிர்களை கொடுக்கின்றார். மூன்று, குழந்தைகள் என்னை நினைவு செய்கிறார்கள், நான் அவர்கள் வழியில் வரும் தடைகளை நான் நீக்குகின்றேன். பாபா இந்த ஆசீர்வாதத்தை, இந்த மங்களகரமான நாளில் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எப்பொழுதும் நிறைந்தவர்களாக இருங்கள், புன்சிரிப்போடு இருங்கள். பாபாவை நினைவு செய்வோம். தீதியிடமிருந்து திருஷ்டி எடுத்து